ஒரு பயணி ரயிலில் பயணம் செய்ய இருக்கிறார். ரயில் நிலையமும் சீக்கிரமாகவே வந்து சேர்ந்து விட்டார். ஆனால் தவறுதலாக தான் ஏற வேண்டிய ரயிலை மறந்துவிட்டு இன்னொரு ரயிலில் ஏறிவிட்டார். அந்த ரயிலும் கிளம்பி விட்டது. கொஞ்ச தூரம் சென்றதும் டிடிஆர் வருகிறார். டிக்கெட்டை பார்க்கிறார். டிக்கெட்டை பார்த்தவுடன் சொல்கிறார், நீங்கள் ஏற வேண்டிய ட்ரெயின் இது இல்ல, நீங்க தவறா ஏறிட்டீங்க, அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு. அவர் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு பயணி சொல்றாரு, நீங்க தவறுதலா ஏறிட்டீங்க, இந்த ஸ்டேஷன்ல இறங்கி இருக்கலாம், அடுத்த ஸ்டேஷன் இப்ப வரப்போகுது, நீங்க தூரம் போக போக நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, அந்த ட்ரெயின் கூட இருந்திருந்தா நீங்க அடுத்த ஸ்டேஷன்ல இறங்குனா பிடிக்க முடியாது, இந்த ஸ்டேஷன்ல இறங்கிடுங்க அப்படின்னாரு. அதுக்குள்ள அந்த ட்ரெயின் கிளம்பிருச்சு. இது உண்மையாலுமே அந்த பயணிக்கு சொன்ன அறிவுரைன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. நமக்காக சொன்ன அறிவுரை. நம்ம மனிதர்கள் எப்பவுமே தவறு நிறைய பண்ணுவோம், தவறான பாதையில நிறைய டைம் போகும். ஆனா திரும்ப சீக்கிரமா வந்துட்டா நம்ம நல்ல பாதையை நோக்கி போயிடலாம். ஒரு தவறை திரும்ப திரும்ப செய்யும் போதுதான் அது தப்பா போயிடுது. அந்த தப்புன்னு எப்ப நம்ம உணர்றோமோ அந்த தவறை உடனே நம்ம திருப்பிட்டு நம்ம நல்வழி பாதையிலையும் செஞ்சிடலாம். அப்படிங்கிறது அந்த பயணி இந்த பயணிக்கு சொல்லியிருக்காரு. வாழ்க்கையை பற்றி ட்ரெயின் பயணத்தை மட்டும் சொல்லல, அவரு வாழ்க்கை பயணத்தையும் சேர்த்துதான் சொல்லியிருக்காரு.